ஹாய் நண்பா, வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனிஷ்மெண்ட். அதாவது எல்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. பனிஷ்மெண்ட், கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். அதில் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. இப்போ நியூலி ஆடட் ஒன்று வேறு இருக்குது. அதை நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டைப்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, 5 to 6. இப்போ ஃபஸ்ட் வந்து டெத் பனிஷ்மெண்ட். டெத் பனிஷ்மெண்ட் அப்படின்னா தூக்கு தண்டனை. அதை வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனை. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா ஆயுள் தண்டனை. ஓகேவா? இந்த ஆயுள் தண்டனை 20 years சென்டென்ஸ் ஃபார் கால்குலேட்டிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் டேர்ம்ஸ், மினிமம் 14 years அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அந்த ஜட்ஜ் வந்து அந்த தண்டனையை கூறும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, குறைந்தது 14 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவர் சாகிற வரைக்கும் அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும். அதுதான் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனை. புரியுதா? அதுக்கடுத்து இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா ரெண்டு வகைப்படும். அது வந்து ரிகோரியஸாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ரிகோரியஸ் அப்படின்னா கடுங்காவல். ரிகோரியஸ் அப்படின்னா கடுங்காவல். அந்த கடுங்காவல் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் உள்ள குவாரியில் கல் உடைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சிம்பிள் அப்படின்னா சாதாரண தண்டனை. உள்ளே போயிட்டு அவன் வேலையை அவனே துவச்சி அவனே போயிட்டு அவனே ரிலீஸ் ஆகி போயிடுவான். அதுதான். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஒரு தண்டனை ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அவரோட ப்ராப்பர்ட்டி பூரா பறிமுதல் பண்ணுறது. ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டியை பறிமுதல் பண்ணுறது. அதுக்கடுத்து ஃபைன், அபராதம். அபராதம்னா என்ன? 3 years இம்ப்ரிசன்மெண்ட் அண்டு ஃபைன். அப்படின்னா சாதாரண ஒரு தண்டனை அப்படின்னா ஃபைன், அபராதம். இப்போ ஹெல்மெட் ஃபைனே வச்சுக்கோங்களேன். ஸ்பாட் ஃபைன் அப்படி இல்லைன்னா 1 year உள்ளே இருக்கணும். அப்படின்னா 15 days உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி. அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னா இப்போது சோஷியல் சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. சொசைட்டிக்கு பொது சேவை பண்ணணும். அதுதான் அந்த பனிஷ்மெண்ட்டே. ஓகேவா? இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. பிஎன்எஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போது ஒரு 5 person வந்து பைக் ரேஸ் ஓட்டுறாங்க. பைக் ரேஸ் ஓட்டி பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்கள தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக அந்த 5 பசங்களையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சீரியஸான பேஷண்ட்ஸுக்கு உதவி பண்ணணும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ரெண்டாவது டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி பொது சேவை செய்யணும். அதுதான் கம்யூனிட்டி சர்வீஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா தனிமை சிறைவாசம். சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா தனிமை சிறைவாசம். ஜெயிலில் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. ஜெயிலில் ரூடாக பண்ணால் அவங்களுக்கு தனிமை சிறை. ஜெயிலில் ஒரு மாதிரி நான் தான் பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா அவனை தூக்கி தனியாக ஒரு செல்லில் தூக்கி போட்டு தனியாக அவனை வந்து மனதளவில் ஒரு மாதிரி அவன் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட், தனிமை சிறைவாசம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுக்குவோம். டெத் பனிஷ்மெண்ட் தூக்கு தண்டனை, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆயுள் தண்டனை. இம்ப்ரிசன்மெண்ட் 2 டைப்ஸ், ரிகோரியஸ், சிம்பிள். கடுங்காவல், சாதாரண தண்டனை. ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை பறிமுதல் பண்ணுறது. ஃபைன் அப்படின்னா அபராதம். கம்யூனிட்டி சர்வீஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிஎன்எஸ். 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சோசியல் சர்வீஸ் பண்ணுறது. ஞாபகம், கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னா சோசியல் சர்வீஸ் பண்ணுறது. சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா தனிமை சிறைவாசம். ஜெயிலில் ரூடாக பண்ணால் அவர்களுக்கு தனிமை சிறை. ஜெயிலில் ரூடாக பண்ணால் அவர்களுக்கு தனிமை சிறை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.